சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையின் முக்கிய வாயில்களை மூடி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். இந்த போராட்டம் எதற்காக நடக்கிறது? என்ன மாதிரியான கோரிக்கைகளை வியாபாரிகள் முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சுரேந்தர். வணக்கம். சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தின் கேட்டை மூடி வைத்து வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சந்தையை பொறுத்தமட்டில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் அதே போன்று பொதுமக்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில சிஎம்டிஏ நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து தற்போது இந்த போராட்டமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட் சிஎம்டிஏ நிர்வாகம் கேட் எண் 7 முதல் 14 வரை உள்ள கேட்டுகளை சிஎம்டி நிர்வாகம் அடிக்கடி பூட்டி வைப்பதாக புகார் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வாகனங்கள் அதிக அளவு வரக்கூடிய நேரங்களில் சிஎம்டி நிர்வாகம் கேட்டினை மூடி வைத்துள்ளதால இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல முறை சிஎம்டியிடம் முறையிட்டும் தொடர்ந்து இந்த அலட்சிய போக்கினை கொண்டு வருவதாகவும் வியாபாரிகள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது சிஎம்டிஏ நிர்வாகத்தின் இந்த தொடர் அலட்சியத்தை கண்டித்து தற்போது வியாபாரிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கோயம்பேடு மார்க்கெட் வளாகம் கேட் எண் 7 வாசலில் அமர்ந்து 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் போராட்டம் செய்து வரக்கூடிய சூழலை நேரடியாக காண முடிகிறது. இந்த போராட்டக்காரர்கள் சிஎம்டிஏ நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் தொடர்ந்து இது போன்று வாயில்களை மூடக்கூடாது, அதே போன்று முறையாக மழைநீர் வடிகால்வாய் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல முறை புகார் தெரிவித்தும் தொடர்ந்து இதே போன்று அலட்சிய போக்குடன் செயல்படும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது இரவு நேரங்களில் சிஎம்டிஏ நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கேட்டின் வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய காய்கறி மற்றும் அதே போன்று பல வகைகள் அனைத்துமே வாசலின் முகப்பிலே நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கோயம்பேடு செல்லக்கூடிய பகுதிகளில் லேசான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு போலீசார் தொடர்ந்து வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கலைத்து செல்ல மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.